உண்மையை சொல்ல போறியா நான் அடுத்து போயிட்டா இருக்குவா என்ன நம்பலையிலடா மாப்ள எனக்கு ஒரு 8 மணி நேரம் டைம் தான். இதை செஞ்சவங்களை கண்டுபிடிச்சு அவங்க வாயாலேயே இதை செய்ய சொல்ல சொல்ல வைக்கலடா. இதெல்லாம் ஸ்வேதா தான் பண்ணியிருப்பான்னு நீ திரும்ப திரும்ப என்ன வற்புறுத்தி சொல்றதுனால இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தாண்டா இருக்கு. என்ன வழி? என் போனை கூட. அப்பா சொல்லுங்கப்பா. ருத்ரகுட்டி செல்லம் பக்கத்துல யார் இருக்கா? சித்தி மட்டும் தான் இருக்காங்க. நான் உங்க பக்கத்துல உட்கார்ந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கேன். சென்னையில சாப்பாடு வாங்க போயிருக்காங்கப்பா. சரி, இப்ப நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு முக்கியமான வேலை நீங்க பண்ணணும். அப்பாக்கா பண்ணுவீங்களா? சரிப்பா, நீங்க சொன்னீங்கன்னா நான் பண்றேன். செல்லக்குட்டி நீங்க இப்ப என்ன பண்றீங்க, நேரம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஸ்வேதாக்கு தெரியாம ஸ்வேதாவோட போன் எடுத்துட்டு அந்த நம்பருக்கு எங்கிருந்தெல்லாம் போன் வந்துச்சு, ஸ்வேதா யார் யாருக்கு போன் பண்ணிருக்கான்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணி அப்பா நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்றீங்க. பண்றேப்பா, நான் போறேன். செல்லக்குட்டி இப்ப நம்ம பண்றது எல்லாமே வெண்ணிலா சித்திக்காக, அதனால நீங்க யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படிதானே? கண்டிப்பா தெரியாம பண்ணிடுறேன்ப்பா. சரிடா தங்கம், நீங்க பத்திரம் ஜாக்கிரதை, சரியா? சரிப்பா. சித்தி, அப்பா எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காங்க. நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் வீட்டுக்கு போனாதான் அந்த வேலையை செய்ய முடியும். நான் போயிட்டு வந்துட்டுமா? ஐயோ, தனியா போறியா? இந்த ஊருக்குள்ள எனக்கு தனியா போக பயமா? அதெல்லாம் தைரியமா போயிட்டு வந்துருவேன். நீ கோவில்ல தனியா இருக்க பயப்படாத, சரியா? பாய் சித்தி. ஏய், என்னடா பண்ற? ஃபாஸ்டா போடா. சரிண்ணா. முடிஞ்ச வரைக்கும் வேற ஏதாவது ஊருக்கு சீக்கிரமா போயிட்டு லாட்ஜில் ரூம் போட்டு தங்கிடலாம். நம்ம பாட்டுக்கு கார்லயே சுத்திட்டு இருக்கிறது புத்திசாலி தானே கிடையாது. எவனா பார்த்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்தான்னு வையே, பெரிய லெவல்ல மாட்டிப்போம். புரியுதா? சீக்கிரம் போடா. ரிங் போட்டு விளையாடலாமா? விளையாடலாம் விளையாடலாம், வாங்க. நிஷா, நீ அப்படி போடி. இப்போ இதுதான் வெண்ணிலா. அவளை தூக்கி போட்டு விளையாடுறதுனா ரொம்ப குஷியா இருக்கும். ஓகே, விளையாடலாமா? ரெடி, ஸ்டார்ட். எனக்கு 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 பாத்து பாத்து ஒழுங்கா போடி. நிஷா, ஸ்வேதா, பாரு, அது எப்படி பால் மட்டும் தண்ணியா வந்திருக்கு, கூட தலையே இல்லாம? என்ன எல்லாரும் உங்க வெண்ணிலா சித்தியை கூட்டிக்கிட்டு வீராவேசமா போனீங்க? எங்க அவ? அண்ணன் எப்போ சாவான், தின்ன எப்போ காலி ஆகும்னு காத்துக்கிட்டு தானே கிடப்பா. அவ எப்படி இங்க வராம இருப்பா? சரி, நீ ஏன் கூட்டிட்டு வரல? இங்க யாருக்கும் யாரை பார்த்து பயம் இல்ல. எங்க சித்தி ரொம்ப நல்லவங்க, உங்களை மாதிரிலாம் கிடையாது.
என்ன சும்மா சித்தி சித்தின்னு இந்த வெண்ணிலாக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அவங்களே எனக்கு பிடிக்கும். நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசதான் செய்வேன். அவங்க ரொம்ப நல்லவங்க. முளைச்சு 3 இலை விடல என்ன பேச்சு ஆக்சுவலி பேசுறவங்க? எங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். சும்மா சும்மா மாமா பேரை சொல்லி பூச்சி காட்டுறான். அந்த பயம் இருக்கட்டும். ஸ்வேதா, இப்ப எதுக்கு அவ கூட போய் வம்பிழுத்திட்டு இருக்க? வா, நாம விளையாடலாம். ஆ இந்தா. ஆ. ஏய், குடி. ஏய், இந்தா, குடி. போடுறி. ஏய், கட்டிட்டு போடு. புடி, புடி. இந்த அக்ஷய், ஐ. நல்ல ஹைட்ட போடு. ஓகே. ஏய், புடி. பாத்து பாத்து. ஏய் ஸ்வேதா, என்னடி திரும்பி திரும்பி அவளே பாத்துட்டு இருக்க? யாரு சரிசமமா நினைக்கிறதுன்னு விவசாய இல்லையா? போடு. ஐயோ அம்மா. சாரி சாரி சாரி. ரொம்ப அடிபட்டுருச்சா? சாரிடி அக்ஷயா. சரி சாரி. கையடி. சாரி, நான் விளையாட்டுக்கு தாண்டி போட்டேன். வா, இன்னொரு வாட்டி விளையாடலாமா? ஓகே 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 வா. ஏய், எங்கடி அவளை காணோம்? குட்டி சத்தம் எங்கேயாவது போய் தொலைட்டும். பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. எப்படியாவா? ஏ வாங்க. என்கிட்ட போடுறீங்க. இந்தா. போனீங்க? ஏய், அங்க தாண்டி இருக்கோம், நல்லா தேடி பாரு. இல்லையே, எங்கேயுமே காணும்டி.
ஏய் மேல ஏதாவது ரூம்ல வச்சிருக்க போறடி? லூசா நீ? நான் இப்பதானே கால் பண்ணி பேசினேன். அப்புறம் இப்படி காணாம போகும். அந்த ருத்ரா எங்க? ஏய், என் போனுக்கு டயல் பண்ணு. ஏய் ரிங் ஆகுதுடி. ரிங் போயிட்டு இருக்கா? ஐயோ ஃபோன் வருதே. ஏய், இங்கதான் இங்கே இருக்கு. நல்லா தேடுங்கடி. ஏய், போன் கொடு. அங்க தேடி பாரு. எங்க போச்சு? அப்பாடா, அப்பா சொன்ன வேலையை நல்லபடியா செஞ்சு முடிச்சாச்சு. டேய், ருத்ரா குட்டி எல்லாம் நம்பர் அனுப்பிட்டாடா. பாத்தியா என் பொண்ணு எவ்வளவு புத்திசாலியா இருக்கான்னு? அவ புத்திசாலின்னு எனக்கு தெரியும்டா. இந்த அம்மா துண்டு இருந்துட்டு அம்மா மாதிரி வேலை பண்ணியிருக்கா பாரு. மாப்பிள்ள, இதில் இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் தான் ஸ்வேதா அனுப்பின ஆளோட நம்பராக இருக்கும். அந்த நம்பர் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா ஆளை தூக்கிடலாம். இதை பாரு, ட்ரூ காலர் இருக்கு. நான் ட்ரூ காலர் நம்பரை போட்டேன்னா இந்த நம்பர் யாருது, என்ன பேர் எல்லாமே வந்துடும். பேரை தெரிஞ்சு நான் பேசினேன்னா அவங்களுக்கு சந்தேகம் வராது. முதல்ல அதை பண்ணு. மாப்பிள்ள, பாத்தியா, இந்த நம்பர்ல இருந்து ஸ்வேதாக்கு நிறைய கால்ஸ் வந்திருக்கு. ஸ்வேதாவும் திரும்ப அந்த நம்பர் கூப்பிட்டுருக்கா. அந்த நம்பருக்கு கால் பண்ணு. ஹரின்ற பேர் வருதுடா. ஹலோ. ஹலோ, யாரு? ஹரிங்களா? ஆமா, நீங்க? நான் ரவி. ரவி உங்க நம்பர் கொடுத்தாரு. ரவியா? எந்த ரவி? அவர் தான் உங்க கூட உள்ள ஜெயில இருந்தாரு. என்ன விஷயம்? இல்லை, ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று இருக்கு. பணத்தை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களால தான் முடியும் அப்படின்னு சொன்னார். அதான் அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, ஃபோன்லலாம் பேச வேண்டாம், நேரில் வாங்க பேசுவோம். ஆமாம், அதான் ஃபோனில் பேச வேணாம் நானும் பார்க்குறேன். உங்களை நேரில் பார்த்தா பேசுவோம். எங்கே இருக்கீங்க? ஹைவே ரோட்ல சரபூஜி டீ ஸ்டால் ஒன்று இருக்கு, தெரியும்ல? ஆமாம், அங்க வாங்க. கண்டிப்பாக வந்துடுறேன். எங்க இருக்காங்க? ஹைவே டீ ஸ்டால். எடுறா வண்டியா. நான் உனக்கு சங்கர் காமுறதால இன்னைக்கு போடா. எங்க போய் தொலைஞ்சுதேன்? ஏய் ஸ்வேதா, மொபைல் எங்க இருக்கு பாரு. அங்க இருக்கா?
எனக்கு நல்லா தெரியும். நான் போன் அங்கதான் வச்சேன். நான் வச்சது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அங்க இருந்த செல்போன் எப்படி இங்க வந்துச்சு? அதுவும் இல்லாம எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, லாஸ்ட் டைம் போன் வந்தப்போ ரிங் ஆச்சு. ஆனா இப்போ சைலண்ட் மோட்ல இருக்கு. இப்போ இங்க ருத்ரா வந்தால, இது அவளோட வேலையா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும்டி. அவ சாதாரணமான ஆள் கிடையாது. கண்டிப்பா உன் போன் எடுத்து ஏதாவது பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. என்னடா ஆளை காணோம்? அதே நம்பருக்கு ஃபோன் போட்டு பாரு. டேய், மேடம் ஃபோன் பண்றாங்கடா. என்னன்னு கேளுடா. சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க இப்போ? இங்க ஹைவே ரோட்ல இருக்க டீ ஸ்டால்ல தான் மேடம் இருக்கேன். நான் தான் உங்களை தூரமா போக சொன்னேனே, அதுக்கப்புறமும் இதே ஏரியால சுத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சீக்கிரமா கிளம்பி போங்க. மேடம், நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். எங்களுக்கு இன்னொரு வேலை வந்திருக்கு மேடம். பார்ட்டியை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ட்டியா? யார்? என்ன பேர் சொன்னாங்க? பேரெல்லாம் தெரியல மேடம். ஏதோ நமக்கு வேண்டியவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, அதான் ஃபோன் பண்ணாங்க. இல்ல இல்ல, கண்டிப்பா எனக்கு இதுல ஏதோ சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு எந்த நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துச்சு? கொஞ்சம் அந்த ஃபோன் நம்பர் சொல்லுங்க. இதோ ஒரு நிமிஷம் மேடம். மேடம். ஐயோ, காரியத்தை கெடுக்க பாத்தீங்களே. இது முத்தரச மாமாவோட நம்பர். என்ன மேடம் சொல்றீங்க? நான் தான் உங்ககிட்ட ஜாகிரதையா இருக்குன்னு சொன்னேன்ல. அவங்க எப்படியோ உங்களை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்க வராரா இல்ல போலீஸோட வராரான்னு தெரியலையே. அப்படி மட்டும் நடந்துச்சு, ஏகப்பட்ட பிரச்சனை வந்துரும். தேவையில்லாத வேலையை பார்த்து உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இப்ப பிரச்சனை தான். ப்ளீஸ் உடனே அங்கிருந்து கிளம்புங்க, உடனே. சரிங்க சரிங்க மேடம். டேய் கிளம்புடா. என்னாச்சு ஸ்வேதா? அந்த குட்டி சாத்தானை வச்சு மாமா ஒரு பெரிய வேலையை பண்ணிருக்காரு. ஆனா இதை அவர் பண்ணாரா இல்ல அந்த அண்ணாமலை பண்ணானு தெரியலையே. ஆனா மாமா கையில மட்டும் அவங்க மாட்டவே கூடாது. அப்பதான் நான் மாட்டாம இருப்பேன். இல்லனா மொத்தமா கதை கந்தலாயிடும். ஸ்டார்ட் பண்ற வண்டியா? ஏய், வண்டி ஸ்டார்ட் பண்றா. வண்டி ஸ்டார்ட் ஆகல. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்றா. வந்துற போறாடா. டேய், என்னடா பண்ற? டேய்